பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்குது உங்களுக்கு திமுக எம்எல்ஏவுடைய அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு. முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும், நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அதாவது அவங்களுக்கு போய் மிரட்டல் எல்லாம் போகுது, நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லைன்னா மிரட்டுறாங்க, அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிட்டு இருக்காங்க. நடக்குதா? நடக்கட்டும், போலீஸ் நம்ம கையில் தானே இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மேடம், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா மேடம்? எங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி மேடம்? பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்குது உங்களுக்கு திமுக எம்எல்ஏவுடைய அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு. அவள் வெளியே வந்து தனக்கு வந்து விழுந்த அடி பர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா. அவங்க யார் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ அவங்க வீட்லேயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? சர்வே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சர்வேலேயே தெரியும். விழுப்புரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் வந்து 2 குழந்தைங்க 10வது கிளாஸில் படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோடைய ஆசிரியரே வந்து தவறான முறையில் நடந்திருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் ஒன்றும் பண்ணலை. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அது அவங்களுக்கு போய் மிரட்டல் எல்லாம் போகுது, நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லைன்னா மிரட்டுறாங்க, அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும், திமுக ஆட்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். கருணாநிதி அவருடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டீங்க. இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு? அவங்க கட்சியில் இருக்கிற வீட்லேயே, உங்களுடைய எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு. முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? இல்லை ஒரு ஆறுதல் தெரிவிச்சாரா? இல்லை இது நடந்தது தவறு, அப்படி நடந்திருக்கக்கூடாது, அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா? எதுவுமே சொல்லலை. நடக்குதா? நடக்கட்டும், போலீஸ் நம்ம கையில் தானே இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அப்படி தான் பார்த்துட்ருக்காங்கன்னு தர. இது வரைக்கும் நீங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இது வந்து பாக்ஸோல தானே வரும், உங்களுக்கு சிறுமி தானே, மகளிர் நான் இது தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ பாக்ஸோல வரும்போது நாங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு மாதிரி வட இந்தியாவிலேயும் பிரச்சனை இருக்குது. டேட்டா படி வந்து வட இந்தியாவில் பீகாரில் தான் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் கேசஸ் உங்களுக்கு வட இந்தியாவை விட உங்களுக்கு மேக்ஸிமம் கேசஸ், எங்களுக்கு வர மேக்ஸிமம் கேசஸ் பீகார், ஆந்திர பிரதேஷ், இது 2 தான் மேக்ஸிமம் கேசஸ் வரும். இருக்கு. பட் எங்களுக்கு வர, நான் வந்து ஒரு உறுப்பினராக சொல்கிறேன், எங்களுக்கு வர கேசஸ் சொல்கிறேன், எங்களுக்கு வர கேசஸில் தான் மட்டும்தான் பேச முடியும். ஒரு நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் உறுப்பினராக என்னால் அது மட்டும் தான் பேச முடியும். ஸோ எங்களுக்கு வர கேசஸ், ஸ்பெஷலி எனக்கு வர கேஸ் இதான். பீகார் எனக்கு கீழே இருக்குது. ஸோ எனக்கு மேக்ஸிமம் வர கேசஸ் வந்து பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது அங்கே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்வாங்கி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதான் நான் சொல்கிறேன், இங்கே தானே இருக்கேன், நான் டெய்லி கேசஸ் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஸோ வெளி மாநிலத்தில் வந்து அங்கே போய் பார்க்குறோம், நம்ம மாநிலத்தில் இங்கே தான் இருக்கோம், டெய்லி படிக்கிறோம், டெய்லி நியூஸ் நமக்கு வருது, உங்களுக்கும் வருது. ஸோ அதான் நான் கேட்டேன், முதலமைச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாரா? புகார் கொடுக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு பெண்கள் தான் வந்திருக்காங்க. இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க பெண்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் அந்த 2 குழந்தைங்களுக்கு வந்து, இந்த 2 குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை இருக்கும்போது, ஆசிரியர்கிட்டேருந்து பாலியல் தொல்லை இருக்கும்போது அவங்களுக்கு மிரட்டல் போகுது, போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க, கட்சிக்காரங்க போய் மிரட்டுறாங்க, நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப பின்பற்ற மக்கள், அவங்க சமுதாயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற மக்கள். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க படிக்க வைக்கணும், கல்வி தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லி குழந்தை படிக்க வைக்கும்போது பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை நடக்கும்போது நிச்சயமாக அவங்க முன் வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. நாளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு ஒரு பயப்படுறாங்க. ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய வீட்டிலேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களால் ஏதாவது பண்ண முடியுமானா என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இப்போ தற்போது 18 வயசு ஆயிடுச்சு. இப்போ மகளிர் ஆணையம் அந்த கேஸ் வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு தடவை போலீஸ் ஒரு கேஸ் எடுத்துட்டுச்சுன்னா, அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சுன்னா கமிஷன் உள்ளே நுழைய முடியாது. வி ஹேவ் சர்டன் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். கேஸ் எடுக்கலைன்னா ஆணையம் வந்து முன்னாடி வந்து வி ஹேவ் டு டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் வி ஹேவ் டு டெல் தி போலீஸ், நீங்கள் அந்த கேஸ் எடுத்துக்கணும்.